ரிதம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரையும் நாங்கள் ரியாத் நகரில் இருக்கின்ற மலாஷ் எனப்படுகின்ற பிரதேசத்திலிருந்து உங்கள் அனைவரையும் சந்திப்பதை விட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் நாங்கள் வந்திருக்கின்ற இடம் ரியாத் மலாஷ்ல இருக்கிற எங்களுடைய சிலோன் ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்கள் அனைவரையும் அழைத்து செல்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் சிலோன் ரெஸ்டாரண்டில் இருந்து பல விடயங்கள் உங்களுக்கு தருவதற்காக இணைந்திருக்கிறோம். எனவே நாங்கள் ஏற்கனவே 7 மணிக்கு இந்த ரியாத் நேரப்படி சவுதி நேரப்படி இணைந்திருப்பதாக சொன்னாலும் எங்களுக்கு வருகின்ற வழியிலே டிராஃபிக் பிளாக்காக இருந்ததனால் 1 மணித்தியாலம் லேட்டாக தான் வந்திருக்கிறோம். உங்கள் அனைவரையும் தொடர்ச்சியாக இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் தயாராக இருக்கிறேன். ஆம்னர்களே, தொடர்ச்சியாக இப்பொழுது நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இது இலங்கையில் இருக்கிற எங்களுடைய அட்டாளச்சினை பிராந்தியத்தில் இருக்கின்ற சகோதரர் ஒருவரினால் செய்யப்படுகின்ற ஒரு ரெஸ்டாரண்டாக இருக்கிறது. மிகவும் பிரபல்யமான ஒரு ரெஸ்டாரண்டாகவும் இந்த ரெஸ்டாரண்ட் காணப்படுகிறது என்பதை நாங்கள் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துகின்றோம். குறிப்பாக இங்கு ஏராளமான சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் இங்கு ரசமான ருசியான ஸ்ரீலங்கன் ஃபுட்டை டேஸ்ட் பண்றதுக்கு ஒரு சட்டப்படியான இடமாக மலாஷ்ல இருக்கிறது. எனவே இது பற்றிய பல விடயங்களோடு உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நேரலை வாயிலாக இணைந்திருங்கள். எனவே இங்கு முன்பாக இப்படியே அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய நேம் போர்டை உங்களுக்கு நான் சரியாக காண்பிக்கிறேன் என்று நினைக்கின்றேன். ஏகப்பட்ட வாடிக்கையாளர்கள் நேயர்கள் தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தாலும் இங்கு ஏராளமான கஸ்டமர்ஸ் வந்திருக்கிறார்கள். இந்த மலாஷ்ல ரொம்பவே ட்ரெண்டிங் ஆன ஒரு பிளேஸ் ஆக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கன் ஃபுட்டை டேஸ்ட் பண்றதுக்கு இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுத்தம் சுகாதாரம் பேணி சிறப்பான முறையிலே எங்களுடைய இந்த ரெஸ்டாரண்ட் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதனையும் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. சிலோன் ரெஸ்டாரண்ட் அப்படி என்ற பெயர்ல தான் இந்த ரெஸ்டாரண்ட் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்லாது இங்கு ஏராளமான ஸ்ரீலங்கால நாங்க ஒரு ஷாப்புக்கு போனோம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் என்று சொன்னா என்னென்ன ஃபுட் எல்லாம் இருக்குமோ எல்லாமே இங்க இருக்கிறது. ஷார்ட் ஈட்ஸ்ல இருந்து கேக்ல இருந்து அதே போல இதை நாங்க என்ன சொல்லுவோம் சொன்னா சீனி புட்டு அப்படி என்று சொல்லுவோம். சீனி புட்டு இருக்கிறது. அது போல இந்த இதோட பேர் என்னன்னு சொன்னா பியான் ரோல் அப்படி என்று சொல்லுவோம். அதே மாதிரி சுருட்டப்பம் அப்படி என்று சொல்லுவோம். சுருட்டப்பம் அப்படின்றது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ ரொம்ப ஸ்வீட்டான ஒன்று சுருட்டப்பம் அப்படி என்று சொல்லுவோம். இது இங்க கூட இருக்கிறது. எனவே இந்த சிலோன் ரெஸ்டாரண்ட்ல இப்ப ஏராளமான நிறைய எங்களுடைய வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் வந்திருக்கிறாங்க. குறிப்பாக ஸ்ரீலங்கன்ஸ் நிறைய பேர் இதுக்கு வருவது வழக்கம். தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே என்றப்போ இங்க ஏராளமான கஸ்டமர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய மெனூஸ் இருக்கிறது. கட்லெட், அதாவது சிக்கன் கட்லெட் இருக்கிறது, சிக்கன் ரோல் இருக்கிறது, அதே போல சமோசா இருக்கிறது. சமோசா பிரியர்கள் ஏராளமாக இருப்பார்கள். அதே போல பீஃப் ரொட்டி இருக்கிறது, வெஜிடபிள் ரொட்டி என்று சொல்லி ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. எனவே அவைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். எனவே கண்ணாலைக்கு போறோம் இந்த நெஸ்டமோல்ட் பாக்கெட்டை பார்க்க கூட ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னா ஸ்ரீலங்கால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆக போகுதோ. அப்போ எங்கட இந்த நெஸ்டமோல் பாக்கெட்டை பார்க்க கொள்ள ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்க இணைஞ்சிருக்க போகின்றோம். எனவே நான் சிலோன் ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்றைய தினம் விசிட் பண்ணியிருக்கிறேன். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இங்க எங்களுடைய ஸ்ரீலங்கன் ஃபெமிலியே இருக்கிறாங்க. ஸோ இங்க கஸ்டமராக ஒரு எங்களுடைய சகோதரர் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அவரையும் நாங்கள் தொடர்ச்சியாக இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். இங்க குறிப்பாக வாடிக்கையாளர்களுடன் அவர்கள் நடந்து கொள்கின்ற அந்த முறைமையை நாங்கள் குறிப்பிட்டே ஆக வேண்டும். சிரித்த முகத்துடனே அவர்கள் இந்த வாடிக்கையாளர்களுடன் பழகி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல எங்களுடைய சகோதரர்கள் ஏராளமானவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த நேரத்துல இது ஆப்ப இருக்கிறது, முட்டை ஆப்ப, அதே போல நார்மல் ஆப்ப எல்லாமே இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்க இந்த செக்ஷனுக்குள்ள வந்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உன்னோட பேர் மசாஹிம். எந்த இடம்? பசியாலு. சரி. தொடர்ச்சியாக நாங்க நீங்க இங்க நிறைய ஆப்பைய மேக் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. என்னென்ன ஆப்பைய நீங்க போட்டு கொண்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் மாஸ்க கீழே பண்ணிச்சுக்கோங்க.
சரி சரி. இங்க வந்து ஒன்று முக்கியமாக நான் பார்த்ததுல வந்து நீட், அதாவது சுகாதாரம் பேணப்படுகிறது. முக்கியமாக சுகாதாரம் பேணப்படுவதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மாஸ்க் அணிந்து, ஏப்ரன் அணிந்து, அதே போல தலைக்கவசம் அணிந்து தான் நீங்க ஒர்க் பண்றீங்க. உண்மையிலேயே ஹெக்ஸ் ஆஃப் உங்களுக்கு. இப்படியாக நீங்க என்னென்ன ஆப்பைகளை இங்க மேக் பண்றதை கொஞ்சம் எகெயின் எங்கள்ட வியூவர்ஸுக்கு சொல்லுங்க. சரி, இப்பொழுது அதான் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? நாங்கள் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ள போகிறோம். நேர்கள் தொடர்ச்சியாக நேரலை வாயிலாக இணைந்திருக்கலாம். பாத்தீங்கன்னு சொன்னா சரி, ஒரு ஃப்ரெண்ட், ஒரு பிரதர் வந்திருக்கிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க எந்த இடம்? ஸ்ரீலங்கால கலம்பு. ஏன்னா இந்த ஸ்ரீலங்கன் பீப்புளை பார்க்க போல அந்த மூஞ்சிரியை மதிச்சிடலாம், ஒரு சிரித்த முகம். அதே போல அந்த புன்முறுவலை எங்களை காட்டி தந்துடுவாங்க, ஸ்ரீலங்கன் தானே. கலம்பு. ஏன்னா கலம்பு எந்த இடம்? மருதான. சரி, இப்ப நீங்க வந்து இங்க எவ்வளவு காலமான ஒரு கஸ்டமராக இருக்கிறீங்க? 15 வருஷம். ஏன்னா நீங்க வந்து இதுக்கு கிட்டது தானே இருக்கிறீங்க? மலாஸ்ல தானே? இல்ல மலாஸ்ல தான். அப்ப எவ்ரிடே வருவீங்களா? ஆனா உங்களுக்கு வந்து சிலோன் ரெஸ்டாரண்ட்டை பத்தி உண்மையை சொல்லுங்க. இப்ப லைவுக்காக இல்லாட்டி பாக்குறாங்க அப்படின்றதுக்காக சொல்லாம உங்கள்ட்ட பிடிச்ச விஷயம், இவங்ககிட்ட இந்த ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த சொல்லுங்க பாப்போம். சரி, நான் அந்த பஸ்ஸை கொஞ்சம் ஜூம் பண்ணுவேனா? சரி, அவர் மறைகிறாரு. சரி, இருந்தாலும் நான் அவர்கிட்ட வருவதற்கு முன்னரே நான் கேட்டிருந்தேன், நீங்க வந்து லைவ்ல வர மாட்டீங்களா, அப்படி பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அவர் கொஞ்சம் வரமாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்கிறாரு. இருந்தாலும் பாப்போம் பஸ் உங்களுக்கு அப்படி பிடிக்கும். நான் என்னன்னு சொன்னா, ஆல்ரெடி நான் வந்து எப்படி ஒரு நம்ம க்ளோஸா பழகுவாரோ, ஒரு பஸ்ஸண்ட ஒரு ஃபீலிங் இல்லாம மேக்குமே. என்னன்னு சொன்னா, சில ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குமே. அப்படி பிஹேவியர்ஸ் பேசி கழிச்சு அவளுக்கு என்ன தேவையானது நல்ல நல்ல மாதிரி கவனிச்சு நல்ல மாதிரி. சரி, நீங்க எவ்ரிடே இங்க வந்தீங்கன்னு சொன்னா என்ன சாப்பிடுவீங்க, இல்லாட்டி என்ன குடிப்பீங்க? டீ. ஆப்ப. ஆமா. பேக்கரி ஐட்டம்ஸ். ஆமா, அந்த எல்லாம் இருக்கிற ஸ்ரீலங்கால எப்படி மேக் பண்ணுவாங்களோ அதே டேஸ்ட், அதே ஃபீலிங். உண்மைக்குமே தேங்க்யூ. உங்களோட பல விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு எகெயின் நான் வந்து அந்த ஆப்ப ஏரியாவுக்கு போக போறேன். ஸோ ஆப்ப ஏரியாவில் பல விஷயங்கள் உங்களுக்காக தரப்போறேன். தொடர்ச்சியாக நீங்க இணைஞ்சிருக்கலாம். சரி, அப்படியே வாங்க. இங்க வந்து ஸ்ரீலங்கால ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்கு. ஆஃப்டர் அசர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, தொட்டு அப்படியே டிரெக்டா ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க. அதுவும் நல்ல ஒரு ஹோட்டலுக்கு போய்கிட்டு அங்க வந்து ஆப்ப சாப்பிடுவாங்க, இல்லாட்டி பாலாப்பம் சாப்பிடுவாங்க. ஆப்பையில நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறது. முட்டை ஆப்ப இருக்கிறது, நார்மல் ஆப்ப இருக்கிறது, அதே போல மில்க் மைட் ஆப்ப இருக்கிறது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஆப்பைகள் இருக்கிறது. ஸோ இதை வந்து டேஸ்ட் பண்ணணும்னு சொன்னா, இப்ப சவுதியில இருக்கிறவங்களுக்கு மலாஷ்ல வந்து இங்க இருக்கிற ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் சிலோன் ரெஸ்டாரண்ட். இவங்களோட போன் நம்பர் எல்லாமே உங்களுக்காக நான் தந்திருக்கிறேன். நீங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தொடர்ச்சியாக வாங்க. இங்க போய்கிட்டு பார்க்கலும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வாரத்துக்கு சட்டப்படியான பிளேஸா இருக்கிறது. அதுவும் இல்லாம உங்களோட வீக்கெண்டை வந்து சட்டப்படியான ஒரு இடத்துல நல்ல நல்ல மெனுவை வந்து நீங்க டேஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்க வர வேண்டிய ஒரு இடம் தான் எங்களுடைய இந்த சிலோன் ரெஸ்டாரண்ட். இங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து அவங்க பிஹேவ் பண்ற பிஹேவியர்ஸ், அது பத்தின எல்லா டீடைல்ஸ் இங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் தான் பேசி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பிரதர் இருக்கிறாரு, அவங்கள்ட்ட நாங்க பேச இருக்கோம். தொடர்ச்சியா வாங்க. இருக்கிற எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு புதுசு இருக்கும். அவங்கள்ட்ட அந்த எப்படின்னு சொன்னா, அந்த கஸ்டமரோட பிஹேவ் பண்ற விதமே ஒரு நல்லா இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்க வந்து இந்த பக்கத்துல
சரி, இப்ப இந்த ஏரியாவுக்கு வந்து இருக்கிறோம். ஏரியால கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கு. என்னன்னு சொன்னா இங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து எந்த டைமுமே வந்துட்டு இருக்கிறதுனால இவங்க எல்லாருமே பிஸியா இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட நாங்க வந்து இவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு போக போறோம். சோ இவங்க வந்து ஆப்ப போட்டு கொண்டு இருக்கிறாங்க. வாங்க அதை பார்க்கலாம். சரி, இப்ப ஆப்ப ரெடி ஆகி கொண்டிருக்கு. சரி, அதை வந்து நாங்கள் உங்களுக்கு கொஞ்சமாக காட்டிக்கொள்கிறோம். என்னென்னு சொன்னால் இங்கே வந்து எல்லாமே சுகாதாரம் பேணி, சுத்தம் சுகாதாரம் பேணி தான் இந்த விடயங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக நீங்கள் இவைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய பிரதர் வந்து இப்போ இது முட்டாப்பு, அப்படியா? முட்டாப்பு. சரி, முட்டாப்பு. நெக்ஸ்ட் எல்லாமே முட்டாப்பு தானே இப்போக்கி? பிளேன் ஆப்பையும் இப்போ போடப்படுது. ஸோ ஸ்ரீலங்காவில் என்ன மாதிரி ஆப்பை போடுவாங்களோ அதே ஸ்டைலில் அதே ஆக்கள் தான்பா இவங்க எல்லாருமே ஸ்ரீலங்கன்ஸ் தான். ஸோ நீங்கள் நம்பி வரலாம் இந்த சிலோன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. சிலோன் ரெஸ்டாரண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மலாஷ்ல தான் இருக்கிறது. எனவே மலாஷுக்கு நீங்கள் வாங்க. எங்களோட ஸ்ரீலங்கன்ஸை வந்து மீட் பண்ணணும்னு சொன்னாலும் நீங்கள் வரலாம். நிறைய பேர் வருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் எல்லாருமே வருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, இப்ப நாங்க வந்து வந்த மாதிரி எங்க பிரதர் இருக்காரு. தொடர்ச்சியான என்ன சொன்னீங்க? சரி, நாங்க வந்து இங்க இருந்து பல விஷயங்களை பார்க்க போறோம். தொடர்ச்சியா நீங்க இணைஞ்சிருக்கலாம் இந்த சிலோன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. சிலோன் ரெஸ்டாரண்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து எல்லாமே இருக்கிறது. உங்களுக்கு தேவையான ஸ்ரீலங்கால பேக் பண்ற பிரெட்டா இருக்கலாம், பேக்கரி ஐட்டம்ஸ், மாலு பன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஐட்டம்ஸ் கூட இருக்குது. ஸோ நீங்க வரக்கூடியதாக இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் வந்து இருக்கிறாங்க. நீங்க அவங்களோட இணைஞ்சிருக்கலாம். ஸோ இந்த பக்கத்துல எங்களோட பிரதர் இருக்காரு. உங்களோட பேர் என்ன மாதிரி? சஃபாஹிர். சரி, தொடர்ச்சி அவங்கள்ட்ட நாங்க பேச போறோம். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பிஸியா இருக்கிறீங்க. இருந்தாலும் நாங்க நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போக போறோம். இந்த ஏரியாவில் தான் வந்து எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து சாப்பிட்ற ஏரியாவாக இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த இன்டீரியரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அவுட் பிளேஸில் பெய்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தர்ற மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. ஸோ எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச மெனுவை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு பிளேஸாகவும் இருக்குது இந்த சிலோன் ரெஸ்டாரண்ட்டில். ஸோ சிலோன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஓகே, சிலோன் ரெஸ்டாரண்ட்ல வந்து இந்த வீடியோ நாங்கள் அங்கே பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நாங்கள் உங்களுக்கு ரெக்கார்டில் காட்டியிருக்கிறோம். ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் இணைஞ்சிருக்கலாம். சரி, இந்த செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட மெயின் ஒரு பிளேஸ் தான் இது. இது வந்து என்ன மாதிரின்னு சொன்னால் இவங்களோட ப்ரொடக்ஷன் நடக்கிற இடம். ஸோ இவங்களோட ப்ரொடக்ஷன் நடக்கிற இடம். இருந்தாலும் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீட் அண்ட் டைடி இருக்கிறது. இப்போ வந்து கஸ்டமர்ஸ் சில ஹோட்டலுக்கு போனோம்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் சில ஹோட்டலில் வந்து போனாலே வெறுத்த மாதிரி போயிருக்கும், எதுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே இருக்கிற எங்கிட்ட பஸ் இருக்காரு தானே, அவர் நீட்டான ஒரு ஆள். அதே மாதிரி அவங்களோட ஷொப்பையும் அந்த மாதிரி நீட்டாக வச்சிருக்கிறாரு. நான் விட மாட்டேன், இன்றைக்கு பேசி ஆகுவேன் என்ற முடிவடைக்க வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கணும். சில ஹோட்டலில் வந்து இதை வந்து பெர்மிஷன் தர மாட்டாங்க காட்டுறதுக்கு. ஆனால் இவங்க வந்து பார்க்கலும் லைவ்லி ஷோ பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பெர்மிஷன் தந்துருக்கிறாங்க ஹெக்ஸ் ஆஃப். அண்ட் வந்து இப்போ இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பராட்டா, அப்படியா? அஸ்ஸலாமு அலைக்கும். அவரோட பேர் கண்ணதாசன். ஓகே, நீங்கள் வந்து எந்த இடம்? ஸ்ரீலங்கா தானே? வெட்டிகலோ மட்டக்களப்பு. அதாவது மட்டக்களப்பு அப்படி எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா மீன்பாடும் தேனாடம் மட்டுமா நகர்ல இருந்து எங்களோட ஒரு பிரதர் இணைஞ்சிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க வந்து பராட்டாக்கான மாவு பிசைஞ்சிருக்கிறீங்களா? அப்படியா? சரி, ஸ்ரீலங்கன் ஸ்டைல்லயே ஒரு பராட்டா போட போறீங்க. ஓகே, நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் பராட்டாக்களை போடக்கூடிய மாதிரி இங்க கஸ்டமர்ஸ் எப்படி வராங்க? மாஷா அல்லாஹ். உண்மையிலேயே உங்களோட பராட்டாக்கன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? சரி, அவர் வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறார். இப்ப கிட்டத்தட்ட 70-80க்கு மேற்பட்ட வியூவர்ஸ் வந்து லைவ்ல இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக இணைந்திருங்க. அதோட எங்களோட இந்த ஏரியா கிச்சன் ஏரியால வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்
சரி, இப்ப நான் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறவங்களும் எந்த சரி சாப்பிடணும், அவங்களோட வாய்க்கு ருசி என்ன சரி கொடுக்கணும்ன்றதுக்காக நாங்க வந்து ஒரு சீஸ் கொத்து ஒன்று கொடுக்க போறோம். அதுக்கடையில் இவர் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். தெரிஞ்ச மூஞ்சி மாதிரி மீக்கி. சரி, உங்களோட மாஸ்கை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க. இங்க வந்து என்னன்னு சொன்னா, இவங்க வந்து யாருமே இந்த மாஸ்க், ஹேண்ட் கிளவ், அதே மாதிரி கேப் இதெல்லாம் அவங்க வந்து போட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருந்தாலும் எந்த ரிக்வெஸ்ட்ல கொஞ்சம் மாஸ்கை கலட்டி அந்த மூஞ்ச காட்டுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, நீங்க எந்த இடம், உங்களோட பேர்? வவுனியா. சரி, ஓகே. நீங்க இப்ப நாங்க வந்து சீஸ் கொத்தொண்டு போட போறோம் இல்லையா, சீஸ் கொத்து. ஸோ சீஸ் கொத்தொண்டு போட போறோம். வாய்க்கு ருசியா கைக்கு சமையலாக வரப்போகுது இந்த சீஸ் கொத்து. ஸோ இது வந்து சிலோன் ரெஸ்டாரண்ட்ல இருந்து தான் நாங்கள் இந்த லைவை வழங்கி கொண்டிருக்கிறோம். சிலோன் ரெஸ்டாரண்ட் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து நம்ம சிலோன் ரெஸ்டாரண்ட் தான், மலாஸ்ல இருக்கிறது. பாருங்க எப்படி சீஸ் கொத்தொன்னு போட போறோம். நெருப்பு அப்படியே தணல் எலும்ப சுட சுட எங்களுக்கு ஒரு சீஸ் கொத்தொன்னு வரப்போகுது. ஸோ இந்த சீஸ் கொத்தை நாங்க சாப்பிட ரெடி. நீங்க ரெடி என்று சொன்னா எங்கேயும் இல்லை, இங்கதான் சவுதி அரேபியால ரியாதுங்கிற இடத்துல தான் மலாஷ் என்ற இந்த பிரதேசத்துல இருக்குது எங்கட சிலோன் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கொள்ளலாம். எனவே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எட் பண்ணி சட்டப்படியா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிச்சன் ஏரியா, இந்த இன்டீரியர் இதெல்லாம் பாக்குறப்போ சாப்பிட தோணுது. அவ்வளவு நீட்டா இருக்கு. சோ நீங்க வரக்கூடிய மாதிரி இருக்கு இந்த பிளேஸுக்கு. சரி, நாங்க இப்ப 80க்கு மேற்பட்ட வியூவர்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்க சீஸ் கொத்து ஒன்று சாப்பிட போறோம். சீஸ் கொத்து சாப்பிட நீங்களும் வாங்க. வர வேண்டிய இடம் தான் எங்கட சிலோன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. இப்ப பாருங்க, உண்மைக்குமே உண்மையான ஒரிஜினல் சீஸ் எட் பண்ணி நாங்க இந்த சீஸ் கொத்துவை செய்ய போறோம். இது வந்து சிலோன் ரெஸ்டாரண்ட் தான், எங்கேயும் இல்ல, சிலோன் ரெஸ்டாரண்ட். ஸோ இப்போ நாங்கள் வந்து மில்க் எல்லாம் எட் பண்ணி இந்த சீஸ் கொத்துவை வந்து செய்ய போறோம். ஸோ தொடர்ச்சியாக நினைஞ்சிருங்க. சரி, நாங்க வந்து இந்த பக்கம் சீஸ் கொத்து போய் கொண்டிருந்தாலும் அந்த பக்கமாக கொத்து சீஸ் கொத்து வாங்க சாப்பிடலாம். நான் வந்து சரி, இப்பைக்கு வந்து சீஸ் கொத்து ரெடி ஆயிட்டு, சீஸ் கொத்து வந்து சுட சுட ரெடியா இருக்குது. அவங்க வந்து அதை லாஸ்டா வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து கஸ்டமர்ஸுக்கு எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத லாஸ்ட் லுக் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு நாங்க தர போறோம். ஸோ சுட சுட சீஸ் கொத்து ரெடி ஆயிட்டு, இந்த சீஸ் கொத்தை சாப்பிட நாங்க ரெடி. நீங்க ரெடின்னு சொன்னா உடனே வாங்க எங்கட சிலோன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. சரி, ரொம்ப கிளீன் அண்ட் நீட் அண்ட் டைடியா இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற கிச்சன் செட்டப் இருக்குது.
ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு அழகா அவங்களோட ப்ரிப்பேரேஷன் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நாங்க உங்களுக்கு சொல்லிக்கொள்றோம். ஸோ இது வந்து சிலோன் ரெஸ்டாரண்ட்ல மட்டுமே இப்படியான ஒரு நீட் அண்ட் டைடி இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களோட இந்த ப்ரிப்பேரேஷனை பாக்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கு. இதை நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா இது மட்டும் இல்ல, நிறைய வெரைட்டியான கொத்து இருக்கிறது, அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம் எல்லாம் இருக்கிறது. இப்போ இது வந்து ஒரு சிக்கன் கொத்து தான். இது வந்து நார்மலா நம்ம ஷாப்ல வாங்குற மாதிரி ஒரு கொத்து செட்டப் தான் இது. ஸோ இது கூட இங்க இருக்குது. இதெல்லாம் நீங்க சாப்பிடணும்னு சொன்னா நீங்க வரணும் எங்கட மலாஸ்ல இருக்கிற சிலோன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஒரு கஸ்டமர் ஒரு வீவர் கேட்டு இருக்கிறாங்க, அபுஹாங்கிறது சவுதியில தான், ஏன்னா அபுஹால சிலோன் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு இருக்கிறாங்க. நாங்க வந்து அதை எங்கட பொஸ்ஸுக்கும் நாங்க சொல்றோம், அவங்க முடிஞ்சா அந்த முயற்சிகள்ல ஈடுபடுவாங்க. இலியாஸ் யூசுப் இணைந்து உமர் நைஸ் என்று சொல்லி இருக்கிறாங்க. சரி, அதே போல ஹம்தி அஹமத் வாவ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்படியாக நிறைய வியூவர்ஸ் இணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இந்த லைவை வந்து நீங்க கொஞ்சம் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருக்கிறவங்க, சவுதியில இருக்கிறவங்க எல்லாருமே இது பார்த்து சந்தோஷப்பட்டு இந்த இடத்துக்கு வரக்கூடியதா இருக்கும். இது வந்து இடியப்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இடியப்பம் எல்லாமே, இடியப்பம் புட்டு இருக்கு, புட்டு எல்லாமே இருக்குங்க. இவங்களோட மெனுவை நான் உங்களுக்கு ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி காட்டுவேன். ஸோ தொடர்ச்சி அணிஞ்சிருங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த சைடில் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று போகுது. ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலும். சரி, உங்களை நான் வந்து கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு வரேன். அவங்களோட கிச்சன் செட்டப் நான் காட்டுறேன். நாங்கள் எல்லாரும் சேர்த்து சகோதரர் சபாஹிர் அவங்க வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வந்திருக்கிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க எந்த இடம்? அட்டாளச்சேனி. சாரி, நான் அக்கறை பார்த்து. ஸோ நீங்க எவ்வளவு காலமாக பெஞ்சிருக்கீங்க? 8 வருஷமாக. சரி, இப்போ நீங்க வந்து உங்கள்கிட்ட வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம உங்களோட பஸ்ல இருந்து வருவோம். எல்லாரும் உங்களோட பஸ்ஸை பத்தி சொல்றதால உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க அது உண்மையா பொய்யா அப்படின்னு. சரி, உங்களோட பஸ்ஸை பத்தி நீங்க சொல்லணும். எப்படி என்ன சொல்லுவீங்க? உண்மையோ பொய்யோ? அது தவறோ பிழையோ சொல்லுங்க. ம். மாஷா அல்லா. ஆஹா. மெய்யா என்னன்னு சொன்னா எங்களோட கஸ்டமர்ஸ் கூட எனக்கு பர்சனலா கால் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் தான், எந்த டைம்லயும் அவர் சிரிச்ச முகத்தோடைய பிஹேவ் பண்ணுவாரு, கூல் அண்ட் காமா இருப்பாரு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். ஓகே, அப்படியா? சரி, இப்ப வந்து டீ சாய் ஒன்று போகுது. அதுக்கடையில இவரை வந்து பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்ரீலங்கன் ஸ்டைல டீ ஒன்று குடிச்சா அப்படி இருக்கும், சுட சுட டீ ஒன்று. இனி அட்டப்பழத்துக்கு போக தேவையில்ல, உடனே மலாஸ்ல இருக்கிற சிலோன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்குவாங்க. சரி, அதாவது ஒரு டீ ஒன்று குடிச்ச மாதிரி சுட சுட ஒரு டீயோட ஒரு ஆப் ஒன்று சாப்பிட்டு அதே மாதிரி. அப்ப நான் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன். சரி, இங்க வந்து ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கு. என்ன மாதிரின்னு சொன்னா பின்னால அப்படி ஒரு ஸ்பெஷலா ஊத்துவாரு. சோ இது வந்து நான் கட்டாயம் கேப்சர் பண்ணி ஆகணும். பாத்தீங்கன்னு சொன்னா சிலோன் ரெஸ்டாரண்ட்ல எல்லாமே இந்த பஸ் மாதிரி கொஞ்சம் ஸ்டைலா தண்ணி இருக்குன்னு. சரி, தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க வந்து கொஞ்சம் அவர் வந்து ஒரு வேற செட்டப்ல டீ ஒன்று ஊத்துவார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதை நாங்க பார்க்க போறோம். ஸோ வியூவர்ஸ் எல்லாரும் பி அலர்ட்டா இருங்க. பின்னால நிக்கிறவர் கவனம். ஸோ அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஸோ டோன்ட் வரி. நாங்க வந்து
சிலோன் ரெஸ்டாரண்ட்ல இருந்தா இந்த லைவை வழங்கி கொண்டிருக்கிறோம். நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. உங்களை ஜாயின் பண்ணி கொள்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இங்க நிறைய விஷயங்களை நான் வந்து ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கு. ஸோ லாஸ்டா அழகா காமா நான் வந்து பஸ் கிட்ட கொஞ்சம் பேசுற டைம்ல நான் இந்த கமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்வேன். ஸோ வெயிட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் எந்த மாதிரி டீ ஊத்த போறாரு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ பார்க்கலாம் வீவர்ஸ். சரி, உண்மையிலேயே இப்படியானவங்க வந்து இருக்கிறப்போ நமக்கு எந்த ஒரு குறை நிறையுமே இல்லை. அவர் கொஞ்சம் வெக்காராரு, இருந்தாலும் நாங்க அதை காண்பிப்போம். சிலோன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நீங்க சிலோன் ரெஸ்டாரண்ட்ல புதுமையான பல விஷயங்களை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ பண்ணு. சரி, அந்த பின்னால ஊத்துற முன்னால ஊத்துற அப்படின்ற டீ வரும், வெயிட் பண்ணுங்க. சரியா? இந்த நேரத்துல வந்து அல் கசிம் வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு எங்களுடைய சாலிஹின் கஃபூர். அல் கசிம் தாண்டி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். இன்ஷா அல்லாஹ் நாம் சந்திப்பதற்கு முயற்சி செய்வோம். அதே போல என்னுடைய சகோதரர் முகமது இஷ்ரி மீரா சாஹிப் இணைந்திருக்கிறாரு. உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி இருக்கிறாங்க. வலைக்கும் அஸ்ஸலாம். சுட சுட ஒரு டீ இருக்கிறது. சரி, இப்ப சுடச்சுட ஒரு டீ ஒன்று குடிச்ச மாதிரி நான் வந்து சிலோன் ரெஸ்டாரண்ட்ல இருந்த மாதிரி சிலோன் ரெஸ்டாரண்ட்ல ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல திக்கா அங்கர் எல்லாம் போட்டு நல்லபடியா இந்த டீ வந்துருக்கு. ஸோ இப்ப குடிச்சிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி யாசிர் அகமது எங்களோட பிரதர் சொல்லி இருக்கிறாரு. டால் ஈட்ஸினுடைய ஸ்தாபகர் பணிப்பாளர் யாசிர் அகமது நினைச்சிருக்கிறாரு. ரியா மிஸ் திஸ் லைவ் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். நீங்க வந்து கொஞ்சம் தூர இடத்துல போயிட்டீங்கன்னா இருந்தாலும் நாங்க நான் கூட மிஸ் பண்றேன். ஸோ வி வில் மீட் அகைன் இன்ஷா அல்லாஹ். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் பிரதர். அண்ட் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. மசாஹிர் முகமது இணைஞ்சிருக்கிறாரு, தொடர்ச்சியாக லைவ்ல இணைஞ்சிருப்பதாக. அதே போல கம் டு சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லி முகமது காமில் சொல்லி இருக்கிறார். எஸ் எஸ். அதே போல எங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட பேசிக்கொள்ளணும். ஸோ தொடர்ச்சியாக நாங்கள் இருப்போம். இந்த டீயை கொஞ்சம் முடிச்சிடுவோம். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நிச்சயமாக நான் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன். அதே போல இந்த லைவை வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அதிகமாக ஷேர் பண்ணி நீங்களும் இந்த லைவை மற்றவங்களுக்கு பகிர்வதனூடாக அவர்களும் வந்து சிலோன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவதற்கு உகந்ததாக இருக்கும். என்னன்னு சொன்னா நான் கூட இங்க வந்து கஷ்டப்பட்ட ஒரு விஷயம், ஸ்ரீலங்கன் ஃபுட்டு, ஸ்ரீலங்கன் சாப்பாடு வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஆனாலும் எனக்கு வந்து இப்படியான வாய்ப்புகள் இதன் மூலமாக வந்தது. ஆனால் பலருக்கு வந்து தேடிக்கொண்டிருப்பாங்க நல்ல பெஸ்டான ஸ்ரீலங்கன் ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ற ஒரு ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு அப்படின்னு தேடுவாங்க. ஸோ நீங்க ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்றதுல அவங்களுக்கு இது பெனிஃபிட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. ஸோ மறக்காம இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் முகமது ரினாஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். IL ரஸ்மி நிகழ்ச்சியுடன் இணைந்திருப்பதாக சொல்லி ஹாய் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல வளர் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்படியே நல்ல டீ ஒன்று தமாம் நகருக்கு அனுப்பவும் அப்படின்னு சொல்லி சகோதரர் முகமது இஷ்ரி மீரா சாஹிப் சொல்லியிருக்கிறாங்க. கட்டாயமாக உங்களுக்கு டீ மட்டுமில்லை, இந்த கடையில் இருக்கிற ஸ்ரீலங்கன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு பெரிய லக்கேஜில் போட்டு கொண்டு வரேன். we will meet soon இன்ஷா அல்லாஹ். within the வீக்கெண்டுக்குள்ள நாம சந்திக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். தமாம் நகருக்கு நான் வரப்போறேன். ஸோ தமாம் எல்லாரும் ரெடியா இருக்க. ஸோ வாங்க கொஞ்சம் பேசி பேசி குடிப்போம். சொல்லி இருக்கிறாங்க. வீடியோ சூப்பர். நீங்க பக்கத்துல தான் இருக்கிறீங்க. உங்களை பிடிச்செடுக்க போற வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களை கண்டுட்டேன் நான் வரேன் ஒரு இடத்துக்கு. சரி, இப்ப இந்த சாய் இந்த டீயை நான் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைல் டீயை குடிச்சிட்டேன். இப்ப நான் வந்து எங்க போயிட்டு இருக்கேன்னு சொன்னா எங்களுடைய சகோதரர் கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல வந்திருந்தாங்க. சரி,
நாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் பேச போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, நீங்க கமெண்ட்ஸ் பண்ணீங்க தானே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? சரி, நீங்க வந்து எந்த இடம்? ஸ்ரீலங்கால காத்தாங்குடி. எல்லாருமே கிட்ட கிட்ட தான் இருக்கீங்கண்ணா. சரி, இப்ப நீங்க வந்து எவ்வளவு காலம் இங்க ஒர்க் பண்றீங்கண்ணா? 5 வருஷம் ஆகுது. இங்க வந்து கஸ்டமர் வந்து உங்கள்ட்ட நிறைய பேர் வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. அதனால இங்க இல்ல வர ஃபுல்லா சாப்பாடலாம். சரி, நான் உங்கள்ட்ட அப்ப சாப்பாடு விஷயத்திலேயே கொஸ்டின் பண்றேன். சரி, இங்க வந்து என்னென்ன வெரைட்டியான ஃபுட் எல்லாம் இருக்கு? என்னென்ன வெரைட்டியான ஃபுட்டை ப்ரொவைட் பண்றாங்க இவங்க? உண்மைக்குமே ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் எதுவும் பர்த்டே பார்ட்டிஸ், வெட்டிங் பார்ட்டிஸ், இல்லாட்டி கெதரிங் எயிலான்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ இதுல வந்து இவங்க வந்து இப்ப என்ன ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணாலும், ஒரு பர்த்டே பார்ட்டியா இருக்கலாம், கெதரிங்கா இருக்கலாம், எதனையுமே எத்தனை குவான்டிட்டியில வேணுமென்றாலும் சஹர் ஏற்பாடு. ஆமா. சரி, இப்ப நீங்க வந்து உங்கள்ட்ட இவங்கள்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம், இல்லாட்டி உங்களுக்கு இவங்கள்ட்ட பிடிச்ச ஒரு ஃபுட் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? சிறப்பு. குறை சொல்லது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இங்க எந்த ஃபுட்டை ரொம்ப பிடிக்கும்? எதை பிடிச்சி சாப்பிட? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இங்க வந்து நாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள போறேன். தொடர்ச்சியாக நீங்க இந்த லைவ்ல இணைஞ்சு கொள்ளலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த பிளேஸுக்கு வந்துட்டேன். இந்த சைட்டை நான் கொஞ்சம் காண்பிக்கணும். இதுதான் வந்து இங்க இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். நீங்க ஃபெமிலியா ஃப்ரெண்ட்ஸோட ஃபெமிலியா வரவங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப சூட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரின்னு சொன்னா, ஃபெமிலியா நீங்க வர்றப்போ ஒரு ஒரு எப்படின்னு சொன்னா, நீங்க வந்து பிரைவசியான ஒரு இடத்தை சூஸ் பண்ணணும்னு தான் விரும்புவீங்க. இப்போ லேடிஸோட வர்றப்போ அந்த மாதிரி வரக்கொள்ள நீங்க வந்து ஒரு பிரைவசியான ஒரு பிளேஸ் அப்படி ஒன்று தான் நீங்க விரும்புவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிலோன் ரெஸ்டாரண்ட்ல இந்த பிளேஸ் இருக்குது. இதுல தான் வந்து ஃபெமிலியா வரவங்களும் ஃப்ரெண்ட்ஸா வரவங்க மோஸ்ட்லி வந்து சூஸ் பண்ற இந்த பிளேஸ். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வந்து இந்த கெபின்ல இருக்கையிலும், ஸோ இதுல இருந்த மாதிரி இது ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி தான் செட் பண்ணிருக்காங்க. இதுல நீங்க இருந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஒரு பிளேஸ் இங்க இருக்கு. ஸோ மறக்காம நீங்க வாங்க எங்களுடைய சிலோன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. சிலோன் ரெஸ்டாரண்ட்ல இல்லாத ஒரு விஷயமுமே இல்லை. ஸோ நீங்க வந்தீங்கன்னு சொன்னா நீங்க இங்க வந்து எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி வாங்கி சாப்பிட்டு கொள்ளையிலும். ஸோ இங்க வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா லைவ்ல காட்டணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இப்போ எங்களோட லைவ் ஸ்டார்ட் பண்ணி ½ an hour போயிட்டு, ஸோ தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க லைவ்ல. இப்பொழுது நாங்க வந்து லைவ்ல பல விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறோம். இங்க வந்து சிலோன் ரெஸ்டாரண்ட்ல இருந்திருக்கிறோம். சிலோன் ரெஸ்டாரண்ட்ல வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக நீங்களும் லைவ்ல இணைஞ்சு கொள்ளலாம். எங்களோட ஸ்ரீலங்கன்ஸ் வந்து எங்களுடைய இலங்கையில் இருக்கிற சகோதரர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. தொடர்ச்சியாக நீங்க இணைஞ்சிருங்க. பல விடயங்களை உங்களுக்கு நேரலை வாயிலாக தருவதற்கு காத்திருக்கிறோம். எங்க சரி, இப்பொழுது நாங்க வந்து இவங்களோட பிசினஸ் அவர்ஸ் எப்படி இருக்கிறேன்னு சொன்னா, காலை 6 மணியில இருந்து 11:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும் என்பதை நாங்க இந்த வேளையில நாங்க ஞாபகப்படுத்துகின்றோம். தொடர்ச்சியாக நீங்க இணைந்திருக்கலாம். சரி, இங்க வாங்க. எங்களுடைய சகோதரர் இணைஞ்சிருக்கிறார். அவங்களுடையும் கொஞ்சம் பேசிட்டு நாங்க இந்த லைவ்ல நாங்க பல விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். வாங்க. இப்போ நம்ம இந்த சீட்டிங் பிளேஸ்ல இருந்து இதுல ஒரு வியூ கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த பிளேஸ்ல இருந்து உங்கள்ட்ட ஒரு விஷயங்களை பேசிக்கொள்ளலாம். ஸோ தொடர்ச்சியா வாங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க வந்து உங்களோட பேர்? உங்களோட பேர் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நீங்க எந்த இடம்? கரக்காமம். நீங்க எவ்வளவு காலமா இங்க ஒர்க் பண்றீங்க? பயணிச்சுட்டு இருக்கிறீங்க 15 years. உண்மையிலேயே இப்போ நீங்கள் வந்து இங்கே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா
எங்களோட லைவ்ல சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா எந்த விஷயம் இருக்கு? சகோதரத்துவத்துடன் சரி. இப்ப நீங்க வந்து உங்களுடைய டெலிவரி சேவைகள் இருக்கிறதா இங்க வந்து? என்ன மாதிரி டெலிவரி சேவை வழங்குறீங்க? சரி. இப்ப நீங்க வந்து டெலிவரி சார்ஜ் வந்து அவங்க பே பண்றணுமா என்ன மாதிரி? சரி. இப்ப நான் வந்து இவங்களோட தான் பேசி கொண்டிருக்கிறேன். தொடர்ச்சியா நீங்க இணைஞ்சிருக்கலாம். சரி பிரதர், நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க இறக்காமத்தை சேர்ந்த ஒருத்தர் அப்படின்ற பல விஷயங்களை நாங்க பேசியிருந்தோம். நீங்க 15 இயர்ஸா இந்த ஜேர்னியில இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஃபேஸ் பண்ணின விதத்துல கஸ்டமர்ஸ் நிறைய ஃபீட்பேக் எங்களோட பகிர்ந்திருந்தாங்க. இருந்தாலும் கூட நீங்க வந்து கஸ்டமர்ஸுக்கு என்ன மாதிரியான நடத்தைகளை மேற்கொள்றீங்க? அவங்களோட அந்த ஒரு நட்புறவு எப்படி இருக்கிறது? நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுவோம். மற்றது வாராக்கள் எங்களோட வெயிட்டர்ஸ் மாரோட சொல்லியிருக்கேன். அவங்களோட நல்லா பழகி அவங்களுடைய தேவைப்பாடுகளை அறிஞ்சு அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் நடந்து கொள்வோம். அவங்கள சாதாரணமாக அவங்களை சாப்பாடை விட எங்களோட ஆதரவு அன்பு அவள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. நிச்சயமாக. அதாவது ஒரு கஸ்டமர் நல்ல ஒரு சகோதரத்துவத்துடன், அதே போல அவங்கள்ட்ட ஒரு சிரிச்ச முகத்தோட நல்ல முறையில பழகிறப்போதான் நெக்ஸ்ட் டைம் அவங்க வருவாங்க. சாப்பாட்டு ருசியாக இருக்கிறதுங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப் தான். இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் முக்கியமான ஒன்று. அதனை இந்த சிலோன் ரெஸ்டாரண்ட் நடாத்தி வருகின்றீர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த இடத்துல வந்து நீங்க வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? எங்களுக்கு சாப்பாடுலாம் ருசியான சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். கஸ்டமர் கேட்ட மாதிரி நாங்கள் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷால்லா மேலும் மேலும் உங்களுக்கு ஆதரவு எங்களுக்கு தரணும். இன்ஷால்லா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு நாங்கள் தான் ரெடியாக இருக்கிறோம். சரி. அவர் வந்து இப்ப போறதுக்கு தான் கார் எடுத்துட்டு வெளியா இருந்தாரு. நான் கையோட பிடிச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் சரி பேசிட்டு போகணும், வேண்ட லைவ்ல நீங்களும் வரணும் அப்படின்னு ஒரு விஷயம் தான். ஸோ நான் இந்த வேளையில உங்களுக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணி கொடுக்கணும். சகோதரர் ரிஃபாய் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கொண்டு இந்த லைவ்ல நாங்கள் பல விஷயங்களை தொடர்ச்சியாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக நேரலை வாயிலாக இணைந்திருங்கள். லேட் ஆகுமா? சரி நேர்களே, இப்போ நாங்கள் வந்து இந்த லைவ்ல சிலோன் ரெஸ்டாரண்ட்ல இருந்து நேரலை வாயிலாக இணைந்திருக்கிறோம். இந்த சிலோன் ரெஸ்டாரண்ட்ல இருந்து எங்களுடைய கஸ்டமர்ஸ் இப்போ வந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு நாங்கள் இந்த ஆப்பை பாலப்பம் இப்படியான விஷயங்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் எங்களுடைய வாடிக்கையாளர்கள் எந்த நேரமும் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் லைவ்ல இணைஞ்சிருங்க. இந்த வேளையில கமெண்ட்ஸ் வாயிலாக இணைந்திருக்கின்ற நேர்களையும் நான் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படி என்பதை இந்த வேளையில் சொல்லிக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருங்கள். இங்க வந்து உங்களுக்கு தேவையான எல்லா விடயங்களுமே இருக்கிறது. சோ இங்க பாருங்க, இங்க ஒரு பிரதர் இருக்காரு. நீங்க எந்த இடம்? கேண்டி. கேண்டி நீங்க எந்த இடம்? ஒரு 25 கிலோமீட்டர் மாதிரி உள்ளது போகும். சரி. இப்போ நீங்க வந்து இங்க தான் ஒர்க் பண்றீங்களா இல்ல? நான் இங்க பக்கத்துல தான் ஒர்க் பண்றேன். சரி. இப்போ நீங்க எவ்ரி டே வந்து இந்த இன்னைக்கு தான் 6 ப்ரோ வந்து இன்னைக்கு தான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த ஹோட்டல் ஒரு 7-8 இயரா தெரியும். சரி. இங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மெனு என்ன? ஃபுட் மெனு உண்டாக்கும் எல்லாமே பொதுவாக பிடிக்கும். என்னண்டாக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாய்ஸ் பண்ணுவேன். இன்னைக்கு என்ன சாய்ஸ் பண்ணீங்க? இன்னைக்கு நைட்டுக்கு கொத்து சாப்பிட்ற ஐடியா. கொத்து டால்ஃபின் கொத்தோ இல்ல சிக்கன் ரொட்டி கொத்து? சிக்கன் ரொட்டி கொத்து. சரி. சிக்கன் ரொட்டி கொத்து உண்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா? அப்படின்றதுக்கு இல்ல, இன்ஷால்லா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேஸ்ட். அப்படின்னா இப்படியே என்னண்டா பிரதர், இப்ப எங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கா ஃபுட் வந்து கிடைக்கிறது வந்து குறவு தான். ஆனா பட் எங்களுக்கு இன்னைக்கு நான் இங்க பக்கத்துல இருக்கிறதுனால டெய்லி எங்களுக்கு கிடைச்சிக்கிறது. இப்படியான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறதும் எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இல்லையா? கண்டிப்பா. மற்றது நீங்க வந்த டைம் கொஞ்சம் டிலே ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு 6-7 வந்தீங்கன்னாக்கும் மீனைக்கு க்ரௌட பார்க்க எல்லாம் இருந்திருக்கும். மாஷா அல்லான்ட்டு நான் வந்து 6க்கு தான் வெளியா இருந்தோம். வர்ற வழியில் எங்களுக்கு டிராபிக் பிளாக் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்த இடத்த ரீச் ஆகும். நீங்க வந்ததோட சோட்டிஸ் மற்றது என்னென்ன பேக்கரி ஐட்டம்
நீங்கள் வந்தீங்கன்னா மார்னிங்க்கு பேக்கரி ஐட்டம் அவ்வளோவுமே கிடைக்கும். ஈவினிங்க்கு உங்களுக்கு சோட்டிஸ் ஐட்டம் அவ்வளோ கிடைக்கும் பொதுவாக. மற்ற என்ன வித்தியாசம் இருந்தாக்கும் மற்ற ஹோட்டல்லாம் நீங்கள் போனீங்கன்னா சோட்டிஸ் எல்லாம் வந்து ₹1 நிறைய ஹோட்டலில் வந்து இப்போ சோட்டிஸ் மெனு எல்லாம் வந்து ₹1 எடுக்கிறாங்க. பட் இங்கே அவர் பொஸ் வந்து சாய்ஸ் பண்ணிக்கிறாரு ₹1 மேலே சோட்டிஸ் விற்கிறதில்லன்னு சொல்லி. எனக்கு தெரிய ஒரு 7-8 வருஷமா அதே ₹1 தான் சோட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரியாண்ணா? ஓ சரி, ஓகே. தொடர்ச்சியாக நாங்கள் பல விஷயங்களை உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். நேரலை வாயிலாக நீங்களும் இணைந்திருக்கலாம். இந்த லைவை நாங்கள் எண்டிங்குக்கு கொண்டு வர போகிறோம். எனவே மற்றொரு லைவ்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற இருக்கிறேன். அதற்கிடையில் கொஞ்சம் விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணி கொண்டு விடைபெறலாம் அப்படின்னு. சரி, இப்போ இந்த நேரத்தில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட மெனுவை உங்களுக்கு நான் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுறேன். இவங்களோட மெனுவில் வந்து பெயிண்ட் டீ இருக்கிறது. அதாவது பெயிண்ட் டீங்கிறது பிளெயின் டீயை தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இதோட ப்ரைஸ் அண்ட் கலோரிஸ் எல்லாமே இவங்க தந்துருக்கிறாங்க. ஹாட் ட்ரிங்க்ஸ் இருக்கிறது, ரைஸ் மெனு இருக்கிறது, அதே போல் கரீஸ் இருக்கிறது, கொத்து ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் கொத்து இருக்கிறது, பிரெட் ஐட்டம்ஸ் இருக்கிறது, அதே போன்று ஷார்ட் ஈட்ஸ் இருக்கிறது. இதில் ஷார்ட் ஈட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஃப் சமோசா, சிக்கன் சமோசா, பீஃப் ரோல், எக் பெட்டிஸ், வெஜிடபிள் ரொட்டி, பீஃப் ரொட்டி, ஃபிஷ் பன், சிக்கன் பன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஏராளமாக இருக்கிறது. பெப்சி, 7up, மெரிண்டா வாட்டர் அப்படின்னு சொல்லி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அவங்களுக்கு வேண்டிய மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஹாட் ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ல நீங்க மில்க் ஷா எடுக்கலும், ஸ்ரீலங்கன் ஸ்டைல்லையே இதை மாதிரி நீங்க டேஸ்ட் பண்ணிலும். அதே மாதிரி ரைஸ் அண்ட் கறி, ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க இங்க டேஸ்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ தொடர்ச்சியாக நீங்க இணைந்திருக்கலாம். இது ரிதம் தொலைக்காட்சி வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த நேரலையோடு நாங்கள் இப்போ வந்து இந்த ரோட் வியூ உங்களுக்கு கொஞ்சம் காண்பிக்கும். சரி, இப்போ நாங்கள் வந்து மலாஸ்ல இருக்கிறோம். மலாஸ் மெயின் ரோட்ல தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த மலாஸ் மெயின் ரோட்ல இருக்கிற எங்களுடைய இந்த ரெஸ்டாரண்ட் மத்தாம் அப்படின்னு சொல்றோம் அரபில். ஸோ அதுதான் இது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா மலாஸ் ரோட்ல இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட் தான் சிலோன் ரெஸ்டாரண்ட். எமது இலங்கை உணவு பிரியர்களுக்கு ஏற்ற ஒரு ரெஸ்டாரண்டாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே உணவுகளை வந்து நீங்க சுவைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா எமது இலங்கையர்கள் எல்லாரும், இலங்கையர்கள் மாத்திரமல்ல, இலங்கை உணவுகளை ருசிக்கணும், சுவைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுவீங்கன்னு சொன்னா நீங்க வர வேண்டிய இடம் மலாஸ்ல இருக்கிற எங்களுடைய சிலோன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இவங்களோட மெனுக்களை நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். தொடர்ச்சியாக நாங்க இந்த லைவ்ல இருந்து விடைபெற போறோம். மற்றும் ஒரு லைவ் வந்து எங்களுக்கு இருக்கு, நாளைய தினமும் இருக்கிறது. ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இந்த லைவ்ல இருந்து விடைபெறுவோம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் இன்னொரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் முஜிபுர் ரஹ்மான் அன்சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.